இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிக் அண்ட் ப்ளோ அவுட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிக் ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் போர்வெல்லுக்குள்ளே என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிக். இந்த கிக் வரக்கூடிய சான்சஸ் என்னென்னலாங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். லோ மட் வெயிட், அதே மாதிரி மட்டோட டென்சிட்டி வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா கிக் வரக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்வாபிங் அண்ட் சர்ஜிங் இந்த ரெண்டும் நடக்கும்போதும் நமக்கு இந்த ஃபார்மேஷன் கிராக் ஆகி ஃப்ளூயிட் என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் சர்க்குலேஷன், அதே மாதிரி ஃபார்மேஷன் கிராக்காக இருக்குது, நமக்கு சர்க்குலேட் பண்ண முடியல, ஃப்ளூயிட் லாஸ் ஆகுது அப்படின்னாலும் இந்த கிக் வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரிப்பிங் பண்ணும்போது இம்ப்ராப்பரான ஹோல் ஃபில்லிங், அதாவது நம்ம ட்ரில் ஸ்டிங்கை புல் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரில் ஸ்டிங்குக்கு ஏற்ற மட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வெல்லுக்குள்ளே. எதுக்குனாக்கி இந்த ஃபார்மேஷன் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி டைமில் நம்ம கம்மியான லெவல் மட்டை யூஸ் பண்ணாலோ இல்லைனாக்கி மட்டை நம்ம பம்ப் பண்ணாமல் விட்டாலோ இந்த கிக் வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கேஸ் கட் மட், இந்த கேஸ் ஃபார்மேஷனில் இந்த மட்டோட சேர்ந்து கேஸ் இதாகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி வெயிட்லெஸ்ஸாக மாதிரி சர்ஃபேஸை நோக்கி ஈஸியாக வர பார்க்கும், அட்மாஸ்பியரை நோக்கி. அந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷனில் ட்ரில் பண்ணும்போதும் கிக் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ஜோனில் ட்ரில் பண்ணும்போதும் கிக் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. கிக் வார்னிங் சைன்ஸ், இப்போ கிக் வார்னிங் சைன் என்னலாம் அப்படின்னாக்கி பிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது, அதே மாதிரி பம்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஃப்ளோ கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறது, ரேட் ஆஃப் பெனட்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, அதே மாதிரி பம்போட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுறது, கேஸ் கட் மட்டு வந்தாலும் நமக்கு இந்த கிக் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சைன். ரிட்டர்ன் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது, பம்ப் பண்ணுற மட்டை விட அவுட்புட் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கி கிக் வரதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம கிக்கு வரதை ஏர்லியராகவே கண்டுபிடிக்கக்கூடிய வார்னிங் சைன்ஸ். கிக் கண்ட்ரோல் ப்ரொசீஜர், இப்போ கிக்கை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதில் கிக் வந்திருக்கா, இது கண்டிப்பாக கிக் தானா அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணணும். எப்படின்னாக்கி இந்த சேனலில் இந்த பிட் கெயின், அதே மாதிரி பம்ப் ஆஃப் பண்ண பிறகும் ஃப்ளோ இருக்கிறது, அதே மாதிரி பம்ப் பண்ணுறதை விட அதிகமான மட்டு வெளியே வர்றது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ளோ ரேட் செக் பண்ணணும். ரெண்டாவது ட்ரில்லிங்கை ஸ்டாப் பண்ணணும். ட்ரில்லிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரில் ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னாக்கி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த டைமில் மேலே புஷ் பண்ண கட்டிங் பார்ட்டிகிள்ஸ் திரும்பியும் கீழே வந்து ட்ரில் பிட்டை ஜாம் பண்ணி ஸ்டக் பண்ண வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ட்ரில்லிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரில் ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் புல் அவுட் பண்ணி வைக்கணும். மூணாவது ஸ்டெப்புன்னா ஷட் இன் வெல், அதாவது இப்போ ப்ரைமரி கண்ட்ரோல் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு கிக் டிடெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பம்ப் ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ செகண்டரி வெல் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு போயிட வேண்டியதான். அப்போ பிஓபியோட ஆனுலர் ப்ரிவென்டரை க்ளோஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பைப் ராமை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தா ரெக்கார்ட் ப்ரெஷர், அதாவது ஷட் இன் ட்ரில் பைப்போட ப்ரெஷரும் ஷட் இன் கேசிங் ப்ரெஷரும் நம்ம மெஷர் பண்ணோம். கேசிங் ப்ரெஷர், ட்ரில் பைப் ப்ரெஷரோட கேசிங் ப்ரெஷர் எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். ஸ்டெப் 5 வந்து கால்குலேட் கில் மட் வெயிட், உடனே எஸ்டிமேட் பண்ணி கில் மட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். கரெக்டான மட்டு வெயிட் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனாக்கி ஃபார்மேஷன் கிராக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸ்டெப் 6 சர்க்குலேட் கிக் அவுட், இப்போ இந்த ஃபார்மேஷனில் இருந்து வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகிருந்த இந்த தேவையில்லாத வாட்டர், கேஸ், ஆயில் இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது வரைக்கும் கண்டினியூவாக சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் மட்டை. இந்த சர்க்குலேஷன் வந்து 2 மெத்தடு மேஜராக ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரில்லர்ஸ் மெத்தட், ரெண்டாவது வெயிட் அண்ட் வெயிட் மெத்தட். இப்போ நம்ம ப்ளோ அவுட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ப்ளோ அவுட் அப்படின்னாக்கி இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அன்கண்ட்ரோல் ஃப்ளோ. கிக் அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆனால் அது வந்து கிக். அந்த இதை வெல்போருக்குள்ளே நம்மளால் ப்ரைமரி, செகண்டரி, வெல் கண்ட்ரோல் மெத்தடு யூஸ் பண்ணி நம்மளால் அதை க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அப்படி க்ளோஸ் பண்ண முடியலை, அந்த ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் வந்து சர்ஃபேஸில் வெளியே வருது அப்படின்னாக்கி அதுக்கு பேர் தான் ப்ளோ அவுட். கிக்கை கண்ட்ரோல் பண்ணாட்டு கிக்கு தான் ப்ளோ அவுட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ப்ளோ அவுட் வரக்கூடிய சான்சஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ கிக் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம அத கண்டுபிடிக்கல. கேர்லெஸ் மிஸ்டேக். அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ப்ளோ அவுட்டா கன்வெர்ட் ஆகும். 2வது பிஓபி ஃபெயில். அதாவது செகண்டரி எக்யூப்மென்ட் பிஓபி வந்து ஆனுலர் ரேமோ, பைப் ரேமோ க்ளோஸ் ஆகல. நம்ம ரெகுலரா ஃபங்ஷன் செக் பண்ணல. ஸ்டக் ஆயிருக்கு ரேம் க்ளோஸ் ஆக மாட்டேங்கி அப்படின்னாக்கி ப்ளோ அவுட் ஆயிரும் அது. அதே மாரி ப்ராப்பரான வெல் கண்ட்ரோல் ப்ரொசீஜர் இல்லாம இம்ப்ராப்பர் வெல் கண்ட்ரோல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாக்கும் கிக் வந்து ப்ளோ அவுட்டா கன்வெர்ட் ஆகும். ஹியூமன் எரர்ஸ் எந்த எரராவும் இருக்கலாம். ட்ரில்லர் மிஸ்டேக்காகவும் இருக்கலாம். இல்லைனாக்கி மட் இன்ஜினியரோட மட் கால்குலேஷன் மிஸ்ஸிங்காகவும் இருக்கலாம். இல்லைனாக்கி ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். ரேம் க்ளோஸ் ஆகாமல், அக்குமுலேட்டரில் ஆயில் லெவல் ஃபில் பண்ணாமல், கம்மியான ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி நைட்ரஜன் பாட்டிலில் நைட்ரஜன் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஹியூமன் எரர் என்னவா இருந்தாலும் இந்த கிக் வந்து ப்ளோ அவுட்டாக மாற ஹை சான்சஸ் இருக்குது. புவர் மட் வெயிட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி மட் வெயிட்டை கால்குலேட் பண்ணாமல் அசியூம் பண்ணி சும்மா அப்ராக்சிமேட்டாக மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால ப்ளோ அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளோ அவுட்டோட எஃபெக்ட் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபயர், அதுக்கப்புறம் அந்த ஃபயர் கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ப்ளோஷனாக கன்வெர்ட் ஆகுது அந்த ஃபயர். ஏன்னாக்கி H2S இருக்குது. சர்ஃபேஸில் ஹாட்டான எக்யூப்மெண்ட் நிறைய ரன் ஆகிட்டு இருக்கும். H2S அவுட்புட் ஆகும்போது இந்த ஹாட்டான சர்ஃபேஸில் பட்டதோட அது ஃபயராக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபயர் ஹை ப்ரெஷர் மட் அவ்வளோ வெளியே வந்த உடனே ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் ஹை ப்ரெஷரில் வெளியே வரும். அந்த டைமில் இதுக்கு எக்ஸ்ப்ளோஷனுக்கு சான்சஸ் இருக்குது. 2வது என்விரான்மெண்டல் டேமேஜ். அட்மாஸ்பியரிக்கில் நிறையா கார்பன் கண்டென்ட் அதிகமாக மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஹீட் நிறையா ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் என்விரான்மெண்ட் டேமேஜ். இப்போ ஆஃப்ஷோரில் இந்த மாதிரி ப்ளோ அவுட் ஆகுது அப்படின்னாக்கி கடலில் இருக்க உயிரினங்கள் நிறையா இறக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரிக் ப்ளஸ் வெல்லை நம்ம லாஸ் பண்ணுறோம். ஏன்னாக்கி அதை டக்குன்னு அணைக்க முடியாது. அதனால் அந்த வெல்போரை நம்ம கொலாப்ஸ் பண்ண தான் செய்யணும். அந்த வெல்போரை ரிட்டர்ன் ரீட்ரில் பண்ண முடியாது. அந்த ரிக் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ ரிக்கோட காஸ்ட் ப்ளஸ் அந்த வெல்போரை ட்ரில் பண்ணக்கூடிய மொத்த காஸ்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். 4வது ஏதாவது ஹியூமன் கேஷுவலிட்டிஸ். ஹியூமன்ஸ் யாராவது இறக்குறதுக்கு ஹையாக சான்சஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டீப் வாட்டர் ஹாரிசன் ஆயில் ஸ்பில். ப்ளோ அவுட் கண்ட்ரோல் ப்ரொசீஜர். இப்போ ப்ளோ அவுட்டை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ப்ளோ அவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 என்ன அப்படின்னாக்கி பிஓபியை ஆக்டிவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம் இஃப் பாசிபிள். ஸ்டெப் 2 வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை இந்த கிக் அப்படின்னாக்கி நம்ம உடனே எவாக்குவேஷன் அலாரம் ஆன் பண்ணி க்ரூ மெம்பர்ஸை எவாக்குவேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 3 வந்து ஹெவி மட் மிக்ஸ் பண்ணி பம்பு மூலமாக ஹெவி மட்டாக பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸ்டெப் 4 இப்போ ஒவ்வொரு வெல் ட்ரில் பண்ணும்போதும் அதுக்கு ரிலீஃப் வெல் நம்பர் 1 கொடுத்துருவாங்க. இந்த ரிலீஃப் வெல் எதுக்கு அப்படின்னாக்கி ப்ளோ அவுட் ஆகிட்டு அந்த டைமில் அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலைனாக்கி கீழே இருக்க ஃபார்மேஷனில் இருக்க ப்ரெஷரில் எல்லாமே எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த ரிலீஃப் வெல்லோட ஹெல்ப் மூலமாக நம்ம மட்டை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளோட மெயின் வெல்லை நம்ம பிளாக் பண்ண முடியும். அதுக்காக ட்ரில் பண்ண தான் இந்த ரிலீஃப் வெல். ஒரு 10 வெல் ட்ரில் பண்ணுறோன்னா அந்த 10 வெல்லுக்கும் சேர்த்து ஒரு ரிலீஃப் வெல் இருக்கும். ப்ளோ அவுட் ஆகிட்டு அப்படின்னாக்கி இந்த ரிலீஃப் வெல் உடனே ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உடனே அந்த ஃபார்மேஷன் கிட்ட போனதுக்கப்புறம் ஃபார்மேஷனை ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வச்சோ இல்லைனாக்கி ஹை ப்ரெஷர் மட் பம்ப் பண்ணியோ நம்ம அந்த ஃபார்மேஷனை கொலாப்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண பார்ப்போம் அந்த ப்ளோ அவுட்டை. தேங்க்யூ.